ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போஸ்ட் ஆஃபீஸில தான் வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, உங்களுக்கு இதில கல்வி தகுதினா, நீங்க குறைந்தபட்சம் 10த் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். 10த்துக்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி வந்து பாருங்க 19,900லேருந்து 60,200 வரைக்கும் சேலரியுமே வந்து இருக்கும். எக்ஸாம் அந்த மாரிலாம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ, லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 14த் மேக்குள்ளார நீங்க வந்து ஆஃப்லைன் மோட்ல வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம். இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து பாருங்க உங்களுக்கு டைரக்ட்டா குடுத்துருக்காங்க. ஸோ, உங்களுக்கு இதிலேயே வந்து பாருங்க குரூப் சி லெவல்ல தான் அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்குறாங்க. இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே நீங்க வந்து எலிஜிபிள் தான். நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேலரிய பொறுத்தவரைக்கும் 19,900லேருந்து 60,200 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். இந்த வேலைக்கு வந்து நீங்க எப்படி வந்து விண்ணப்பிக்கிற மாரி இருக்கும்னா, கீழ நீங்க வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து குடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்ட்டா நீங்க பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதில குடுத்துருக்கிற மாரி ஃபோட்டோ வந்து மேல ரைட் சைடு வந்து பேஸ்ட் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் உங்களோட நேம்ல இருந்து, உங்களோட ஃபாதர் நேம், உங்களோட அட்ரஸ்ல இருந்து, உங்களோட இமெயில் ஐடி, நேஷனாலிட்டி, டேட் ஆஃப் பர்த் இந்த மாரி வந்து என்னென்ன குடுத்துருக்காங்களோ, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட்டா ஃபில் பண்ணிட்டு, உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டடாவும் நீங்க இணைக்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்க கெசட்டட் ஆஃபீஸர்ட்ட கூட நீங்க வந்து சைன் வாங்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அது எல்லாம் நீங்க வந்து இந்த அப்ளிகேஷனோட நீங்க இணைச்சு இங்க வந்து பாருங்க அட்ரஸ் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அட்ரஸுக்கு தான் நீங்க வந்து ஸ்பீட் போஸ்ட் இல்லனா ரேஷர் போஸ்ட்ல வந்து நீங்க வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. முக்கியமா அந்த போஸ்டல் கவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேல வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப்ன்னு போட்டு, எந்த போஸ்ட்க்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்களோ, அந்த போஸ்டிங்கோட நேம் வந்து கரெக்ட்டா வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ, லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா 14த் மே தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ, உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, ஸ்டாஃப் கார் டிரைவர் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ, உங்களுக்கு மொத்தமா வேக்கன்சி வந்து பாருங்க 27 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அந்த வேக்கன்சி எல்லாமே அந்தந்த கம்யூனிட்டி வைஸா வந்து பிரிச்சு குடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ, உங்களுக்கு இதில ஏஜ் லிமிட்னா மினிமம் 18 மேக்ஸிமம் 27 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம எஸ்சி, எஸ்டியா இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் இருக்கு. அவங்கலாம் 32 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே நீங்க ஓபிசியா இருந்தா 3 இயர்ஸ் குடுத்துருக்காங்க. அவங்கலாம் வந்து பார்த்தோன்னா 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ, குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் பாருங்க, நீங்க 10த் மட்டும் நீங்க பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். 10த்துக்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா, லைட் அண்ட் ஹெவி மோட்டார் வெஹிக்கிளுக்கான டிரைவிங் லைசென்ஸ் வந்து இருக்கணும். மோட்டார் மெக்கானிசம் பத்தி உங்களுக்கு நாலேட்ஜுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அந்த டிரைவிங் ஃபீல்ட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ, உங்களுக்கு வந்து பாருங்க டிரைவிங் டெஸ்ட் மட்டும் வந்து இருக்கும். அத ஃபாலோ பண்ணி மோட்டார் மெக்கானிசம் பத்தி உங்களுக்கு நாலேட்ஜ் இருக்கா அப்படிங்கிற மாரி செக் பண்ணுவாங்க. ஸோ, இத தவிர வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து இதில குடுத்துருக்கிற மாரி அப்ளிகேஷனோட என்னென்ன இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க, இந்த இடத்துல வந்து டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட்டா வந்து நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டடாவும் இணைக்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்க கிரீன் சைன் போடக்கூடிய கெசட்டட் ஆஃபீஸர்ட்ட நீங்க சைன் வாங்கி கூட இணைக்கலாம். அதெல்லாம் இணைச்சிருங்க. அதே மாரி வந்து 2 காப்பி வந்து பாருங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் நீங்க வந்து வைக்கணும். ஒண்ணு வந்து பார்த்தோன்னா, அப்ளிகேஷன்ல வந்து நீங்க பேஸ்ட் பண்ணிருங்க. இன்னொன்னு வந்து பார்த்தோன்னா, தனியா வந்து அப்ளிகேஷனோட நீங்க வந்து போட்டு நீங்க வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ, வில்லிங்கா இருக்கிறவங்க 14த் மேக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.